அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கின்ற தலைப்பு ரஜ்ஜு பொருத்தம் அவசியமா. ஒரு திருமண பொருத்தத்தில் ஆண் ஜாதகமாகட்டும் பெண் ஜாதகமாகட்டும், இந்த இரு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது முக்கியமாக இந்த ரஜ்ஜு பொருத்தத்தையும் பார்ப்பாங்க. அதில் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாது. ரஜ்ஜு பொருத்தம் ஏறு ரஜ்ஜு இறங்கு ரஜ்ஜுன்னு இப்படி இருக்குது. சரி, ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? திருமணம் செய்யக்கூடாதா? ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்னா பெண்ணுடைய மாங்கல்ய பலத்தை சொல்லும். ரெண்டாவது கைத்து பாக்கியம்னு சொல்லுவாங்க. ரஜ்ஜு இல்லாமல் திருமணம் செஞ்சால் ஒன்றா வாழ மாட்டாங்க, பிரிஞ்சிருவாங்க, அல்லது யாரோ ஒருத்தர் நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்க, இப்படியெல்லாம் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாவே இந்த பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் அப்படி ஒரு பதட்டத்தை அவங்க சந்திப்பாங்க. இப்போது ஒரு ஆணும் பெண்ணும் சின்ன வயசுலேருந்தே காதலித்து வராங்கன்னா அவங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம்னா என்னன்னே தெரியாது. பட் அவங்க நல்லா காதலித்து வருவாங்க. திருமணம்னு வரும்போது பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் 2 வீட்லேயும் சம்மதித்து ஜோதிடரை போய் பார்க்கும் பொழுது திடீர்னு அவர் வந்துட்டு ரஜ்ஜு பொருத்தம் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவார். ஸோ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாவே நம்ம பண்ணக்கூடாதா? ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் பண்ண முடியுமா? அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக சாத்தியம் இருக்குது. அது எப்படின்னா, நட்சத்திர பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னு நம்ம தீர்மானித்ததுக்கப்புறம் நம்ம ஜாதகத்தில் முக்கியமாக 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 8ஆம் பாவம், இந்த 5 பாவமும் இந்த 5 பாவாதிபதியும் ஓரளவு நல்ல நிலைமையில் இருந்துட்டாலே நிச்சயமாக ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனாலும் நம்ம திருமணம் செய்து வைக்கலாம். அது என்ன 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் அப்படின்னா, 1ஆம் பாவம் அதாவது லக்னம் லக்னாதிபதி, இது வந்துட்டு ஒருத்தருடைய கொள்கையை சொல்லும், வாழ்க்கையை சொல்லும். எந்த ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை, அவருடைய எண்ணம், இது ஒரு வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் அதை மீண்டு வருவாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும். அவருடைய தோற்றத்தை சொல்லும், குணத்தை சொல்லும், மதிப்பை சொல்லும். முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆயுள், அவருடைய முயற்சி அத்தனையும் ஒரு குறிக்கக்கூடிய பாவமாக இது இருக்குது. இந்த ஒரு பாவம் நன்றாக இருந்தால் தான் ஜாதகர் வந்துட்டு எத்தனை யோக பாக்கியம் இருந்தாலும் அவர் அனுபவிப்பார். நன்றாக இல்லை அப்படின்னா எத்தனை யோக பாக்கியம் இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்க அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த பாவம் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது ஆணுடைய ஜாதகத்தில் அல்லது பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த லக்ன பாவம், அதாவது 1ஆம் பாவம் என்பது மிகவும் முக்கியம். 2ஆம் பாவம்னா தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இந்த பணத்தினால நிறைய குடும்பங்கள் பிரியும். இந்த வாக்கு, தன்னுடைய வாயினால் நிறைய குடும்பங்கள் பிரியும். தனம், வாக்கு, குடும்பம். குடும்பஸ்தானம் பாதிக்கப்படக்கூடாது. அதாவது தனம், வாக்கு, குடும்பம், இது முக்கியமான ஒரு பாவமாக இருக்குது. பேசுகிறது, சம்பாதிக்கிறது, குடும்பத்தில் வந்துட்டு அடுத்தடுத்து நம்மளுக்கு குடும்பஸ்தானம்னா அந்த குடும்பத்தோடைய வம்சாவளியாக தழைச்சி போகிறது, வீட்டில் மற்றவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறது, இது எல்லாமே 2ஆம் பாவத்தை சொல்கிறது. 2ஆம் பாவம் சொல்லும். 5ஆம் பாவம் புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பாவத்தையும் விட 5ஆம் பாவம் ரொம்ப திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா குழந்தை பாக்கியத்தை சொல்கிற ஒரு பாவமாக இருக்குது. 7ஆம் பாவம் அடுத்து கணவன் மனைவியை சொல்கிற ஸ்தானம் இது. அதாவது கணவன் மனைவி, எந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7ஆம் பாவம் என்பது ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கும், பெண் ஜாதகத்தில் கணவனை குறிக்கும். 7ஆம் பாவமும் 7ஆம் பாவாதிபதியும் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கணும். அடுத்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவங்கிறது பார்த்திங்கன்னா ஆயுளை குறிக்கும், பிரிவை குறிக்கும், தோல்வியை குறிக்கும், அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும். அவர் வந்துட்டு உண்மையாக இருக்காரா? 8ஆம் பாவம் வந்துட்டு முக்கியமாக
ஆயுள் அமைப்பை 8ஆம் பாவம் கையில் வச்சுருக்கு. அந்த 8ஆம் பாவாதிபதி நல்லா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த திருமணத்தை செய்து வைக்கலாம். லக்ன பாவமும் 2ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் இந்த பாவமும் இந்த பாவாதிபதிகளும் ஓரளவு நன்னிலை பெற்று இருந்தாலும் ஆணுடைய ஜாதகத்திலும் பெண்ணுடைய ஜாதகத்திலும் இந்த இருவரது ஜாதகத்திலையும் இந்த பாவகங்கள் ஓரளவாவது நன்னிலை பெற்றிருக்க வேண்டும். அப்படி நன்னிலை பெற்றிருந்தால் ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றாலும் திருமணம் செய்யலாம். ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்து நன்றாக இருப்பவர்களையும் பார்த்துள்ளேன். ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்து கஷ்டப்படுபவர்களையும் பார்த்துள்ளேன். ஒருவருடைய ஆயுள் என்பது ரஜ்ஜு பொருத்தம் இல்லை அப்படின்னா என்ன நினச்சிக்கிறாங்க, கணவர் தவறிடுவார், தாலி பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு பையனுடைய ஜாதகத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆயுள் அப்படிங்கிறது நம்ம பிறக்கும் பொழுதே ஆயுள் தீர்மானிக்கப்படுகிறது. அதில் ரஜ்ஜு பொருத்தம் ஒன்று மட்டும் முடிவு பண்ணிட முடியாது பையனுடைய ஆயுள் போகிறதுக்கு. அதுக்கு தான் இந்த லக்னமும் லக்னாதிபதியும் 8ஆம் இடமும் இந்த பாவங்களை சொல்கிறோம். 1ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் நல்லா இருந்துட்டாவே கிட்டத்தட்ட அவங்க 70 வயசு வந்துடுவாங்க. எனவே ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றால் இரு ஜாதகங்களையும் தீர்க்க ஆய்வு செய்து பலன் கூற வேண்டும் என கூறி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.